ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கம்பெனி என்னென்னா வந்து சாம்சங் A51ன்ற மாடலு. ஸோ என்ன பிரச்சனைனா வந்து ஆன் பண்ணால் ஆன் ஆகும், பட் ஆனால் லோகோ ஸ்டக்கில் நின்னதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீன் வரும். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஆன் ஆகும், லோகோலாம் காமிக்கும், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும் சடன்லி. ஆனால் நம்ம வந்து வேறு டிஸ்பிளே வந்து நம்ம வச்சு பார்த்தா ப்ராப்பராக செய்யும். இருக்கிற டிஸ்பிளேக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, நான் சொல்கிறேன் இருங்க. அவ்வளோதான். லோகோ ஸ்டக்கில் நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும். டோட்டலாகவே பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும். நம்ம CPU ரீபால் தயவு செய்து சிபியூவில் கை மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா இதுக்கு CPU கம்ப்ளைண்ட் கிடையாது. சில பேர் வந்து CPU எடுத்து ரீபால் பண்ணி திருப்பி உட்காந்து வச்சுட்டு சேம் ப்ராப்ளம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் இதுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு அந்த சொல்யூஷன் பண்ணக்கூடாது. ஸோ பிளாக் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஆனால் ஆன் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டிஸ்பிளே கனெக்டர் தெரியுதுங்களா? இந்த கனெக்டரை கழட்டினேன். நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிட்டு இந்த சைடில் இருந்து கரெக்டாக நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அக்யூரேட்டாக நான் காமிக்கிறேன். கரெக்டாக ஜம்பர் போடுங்க ப்ராப்பராக. நான் வந்து உங்களுக்காக தான் நான் இந்த ஜம்பரை கட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது லெஃப்ட் சைடில் இருந்து 7th பின்னும் ரைட் சைடில் இருந்து 5th பின்னும் ஜம்பர் அடிக்கணும் நீங்கள். சரிங்களா? லெஃப்ட் சைடில் இருந்து 5th பின்னும் லெஃப்ட் சைடில் இருந்து 7th பின்னும் ரைட் சைடில் இருந்து 5th பின்னும் நம்ம ஜம்பர் போடணும். நான் இப்போ நான் அதை பேரலர் பண்ணி நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஜம்பர் பண்ணி தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தா 7th பின்னு, ரைட் சைடுக்கு இருந்து பார்த்தா 5th பின்னு. சரிங்களா? இப்படி கரெக்டாக நம்ம வந்து ஜம்பர் போட்டாலே போதும். நம்ம வந்து பேர் பண்ணிட்டாலே ஸோ ஃபினிஷ். நாங்கள் இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ ஆன் பண்ணியாச்சு. அடிச்சு சாம்சங் சொல்லிட்டு லோகோ பிக்சர் போய்ட்டு டெக்ஸ்ட் வந்துடுச்சு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக ஆகிடுச்சுங்களா? ஸோ பாதி பேருக்கு மேலே என்கிட்ட வந்து மெசேஜில் கேட்டது வந்து இதை நம்ம CPU தாங்க நாங்கள் பால் பண்ணி போட்டோம், பட் ஆனால் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, அதே லோகோ ஸ்டக்கில் தான் வருது. பட் ஆனால் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு வந்து தெரியல. இது ஒரு சின்ன ஒரு வந்து பக்கு தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன் ஆகிட்டு சிம்பிள் காமிச்சதுக்கப்புறம் வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி பிளாக் ஸ்க்ரீன்லேயே காட்டுச்சுன்னா அது டிஸ்பிளே இஷ்யூ தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற 7th பின்னுக்கும் ரைட் சைடுக்கு இருக்கிற 5th பின்னுக்கும் ஜம்பர் போட்டால் மட்டும் இது சால்வ் ஆகிடும். தேவையில்லாத CPU பிரித்து ரீபால் பண்ணிடாதீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.